மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. 3 ஆண்டு காலத்துல இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் கிட்ட பலன் என்ன சொல்லு பார்க்கலாம். நீ தினம் தினம் தானே கூட்டத்துக்கு போறீங்க, அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? மக்கள் கேட்கிறாங்க விலைவாசி என்னாச்சு? 3 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கீங்களா? 1 கிலோ அரிசி 15 ரூபாய் ஆகி போச்சு. 1 கிலோ அரிசி 15 கிலோ விலை உயர்ந்து விட்டது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? மளிகை சாமான் 40% உயர்ந்து போச்சு. உங்களுடைய ஆட்சியில போனதுக்கு ஒரு சராசரி சின்ன குடும்பம் இருந்தா 10,000 ரூபாய் வருமானம் தான் போதும். அழகா ஒரு 4 பேர் இந்த குடும்பத்தை நடத்திடலாம். இன்னைக்கு 17,000 ரூபாய் வேணும், 4,000 ரூபாய் கூடுதலா வேணும். அன்னைக்கு வேலை வாய்ப்பு இருந்தது, இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சுட்டு மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம். அதுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. ஆனா அப்பாவுக்கு பேனா வைக்கிறாராம். வெய்யி உங்களுடைய அறக்கட்டையில இருந்து வையப்பா, ஏன் மக்கள் வரி பணத்தில் வைக்கிற? எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? கொண்டு போய் 2 கிலோமீட்டர் கடல்ல போய் வைக்க வேணுமா? அப்பதான் பேனா மாதிரி தெரியுமா? அங்க எழுதுமா பேனா? 82 கோடி செலவுங்க. 82 கோடி செலவு. 82 கோடி போட்டு மக்களுடைய வரி பணத்தை இவருடைய அப்பா பேர்ல அப்பாவுக்கு ஞாபகமா இருக்கிற பேனாவை கடல்ல கொண்டு வைக்கணுமா? யாருடைய சொத்து? இன்றைக்கு மக்கள் இந்த அரசுக்கு செலுத்துகின்ற வரியில நீங்க எப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ண முடியும்? இது மக்கள் கேட்கிறாங்க. சரி, முதலமைச்சர் திரு கருணாநிதி, இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது, நீங்க திரு கருணாநிதி நினைவிடத்துல உங்க பிரமாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டிட்டீங்க, போதாது. சரி, அப்படியே வேணும்னா கூட எழுதாத பேனாவை ஒரு 2 கோடி ரூபாயில அவருடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி வை, எழுத கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வை. எழுதுற பேனாவை அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு எழுத கூட பாராட்டுவாங்க. இந்த 80 கோடிய எழுதுற பேனாவை அரசு பள்ளி மாணவர் கூட மக்கள் பாராட்டுவாங்க. ஆக அரசுடைய பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. அதோட கார் பந்தயம் முக்கியங்களா? கார் பந்தயம் நடத்தணுமா? இப்ப வந்திருக்காருல ஒரு குட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏங்க, கார் பந்தயம் நடத்துறதுக்கு ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல நடத்தினா பரவாயில்ல. நடுவால இருக்கிற போக்குவரத்து அதிகமுள்ள பகுதி, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, தலைமைச் செயலர் இருக்குது, அங்க இருக்கிற துறைமுகம் இருக்குது, லாரிகள்லாம் அதிகம் வந்து போற பகுதியில் கார் ரேஸ் நடத்துறதுக்கு மக்களுடைய வரி பணம் 41 கோடி செலவு பண்ணிக்கிறாங்க. ஏங்க, இதுவா உங்களை எல்லாம் முதலமைச்சர் ஆக்குனாங்க?